படம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ப்ளஸ் வந்து டயலாக் ரைட்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி ஒன்லைன்ல சொன்னா ஜின் பத்தின ஒரு மூவி. ஜின் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், அது வந்து பிற நாடுகள்ல வந்து அது எப்படி வளர்க்குறாங்க, ஸோ அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே காமிக்கிறது தான் இந்த மூவி. ஸோ எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருந்துச்சு. ஸோ இது ஜிஸ்ட்ல சொல்ல போனோம்னா ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படி நடக்குது அப்படின்னா அதுல ஒரு கெட்ட விஷயங்களும் இருக்கும்ல. ஸோ அதுதான். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு முக்கியமா என்ன தேவை, அந்த 3 ஹவர்ஸோ ஒரு 2.5 ஹவர்ஸோ மூவி பார்க்கும்போது கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட வெளியில வரணும். இல்ல எமோஷனலா கனெக்ட் ஆனாலும் நம்ம வீட்டுக்கு போய் அதை பத்தி யோசிக்கிற மாதிரியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்ப நான் சொல்ற இந்த 2 விஷயங்களும் வந்து கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். முகின் அவங்க ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சர்பம் சாங்ஸ் பார்த்த விட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இட்ஸ் மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் நான் பார்த்தேன் இதுல. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சரி, பாலசுப்ரமணியன் சார் அவர் காமெடியுமே நல்லா இருந்துச்சு. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து ஜின் த பெட் மூவி பார்க்க வந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீக்கெண்ட் வந்து உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப ஒரு அருமையான படம். கிட்ஸ்க்கான மூவி அப்படின்னு தான் சொல்லுவேன். நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பாருங்க. முகின் ராவ் சார் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் மெயினாக வந்து குட்டிமா சாங் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக வச்சாலும் நல்லா ஒரு டச்சிங்காக வச்சுருந்தாங்க. ஒன்லைன்ல வந்து ஆக்சுவலா வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும்போது டைரக்டரே சொல்லியிருப்பாரு. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து பார்க்கும்போது ட்விஸ்டா இருக்கும். நான் சொல்றதை விட நீங்களே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். காமெடிக்காக வரலாம். ஃபேமிலினா காமெடி, அதான் கிட்ஸ்னா வந்து அந்த பெட்டுக்காக வரலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும். நீங்க வந்து மறக்காம பாருங்க. தேங்க்ஸ். ஜின் படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஹீரோ வந்து ஒரு ஜின், அதாவது ஒரு பேயை வந்து வீட்டில் வந்து பெட்டா வந்து வளர்க்குறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் படம் ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் படம் வந்து கொஞ்சம் ஒரு லேக் ஆரம்பிக்குது. செகண்ட் ஹாஃப்மே கொஞ்சம் லேக்காக இருக்குது. இதெல்லாமே எடிட்டிங்ல நல்லா ட்ரிம் பண்ணி ஃபாஸ்ட் பேஸாக கொடுத்துருந்தாங்கன்னா படம் வந்து ஃபார் பெட்டராக இருந்திருக்கும். படத்தில் வந்து ஒரு மேஜர் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல அந்த கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் அளவுக்கு ஈக்குவலாக இல்லை. நம்ம வந்து சின்ன வயசுல வந்து மனிதர் குடிச்சது அந்த மாதிரி காலகட்டத்தில் நிறைய கிராஃபிக்ஸ் பார்த்துருப்போம். அந்த ஒரு ஃபீல் இந்த கிராஃபிக்ஸ் கொடுத்துருச்சு. ஸோ நம்மளால கரெக்டாக இந்த படத்தில் வந்து கனெக்ட் ஆக முடியல. அதே டைம் குழந்தைங்களாலையும் இந்த படத்தில் வந்து பெரிய லெவலில் கனெக்ட் ஆக முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஏற்ற ஒரு ஸ்டோரியும் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அந்த படத்தில் வந்து மிஸ் ஆயிருக்கு. டைரக்டர் உண்மையிலேயே பாராட்டணும். ஏன்னா கடந்த ஒரு 15-20 வருஷமா வந்து தமிழ் சினிமாவில் வராத பேய் படம் கிடையாது. ஹாரர், காமெடி எல்லா ஜானர்லையும் பேய் படம் வந்துருச்சு. அப்படி இருந்துமே ஒரு வித்தியாசமான ஒரு கதை கொடுக்குறாருன்னா உண்மையிலே வந்து பாராட்டணும். கண்டிப்பா ஒரு நல்ல சரக்கு இருக்கு. அடுத்த படம் எல்லாம் ஃபார் பெட்டரா பண்ணுவாரு. படத்துல காமெடி வந்து பாலசரவணன் நல்லா பண்ணியிருக்காரு. காமெடியோட எண்ட் பஞ்சஸ் எல்லாமே நல்லா இருக்குது. பட் அதுக்கு முன்ன டைலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு கிரிஞ்ச் ஃபீல் கொடுக்குது. அதை கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருப்பான்.